நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம், நீங்களும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி December 12th இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஜுபைல் மேங்க்ரூவ் பார்க். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் பாத் இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நிஜமாக உள்ளே வரும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் வந்தோம். டேம் ஷுவர் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இங்கே வாக்கிங் பாருங்களேன், இங்கே வாக்கிங் பாத்தில் இங்கே சைடில் வந்து கொஞ்சம் வாட்டர்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளார நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு நிஜமாக பர்சனலாக எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்லேயே வந்து பெரியவங்களுக்கு வந்து 6 and above ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து 15 dirhams, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ. இது வந்து அவங்க உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்து இது நீங்கள் ப்ரீ புக்கிங்கும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே வந்தும் வந்து எடுத்துக்கலாம். பட் நிறைய பேர் ஆயிடுச்சு அப்படின்னா we need to wait for some time. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்டும் என் பையனும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறாங்க. நான் வீடியோக்காக பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கிறேன். ஸோ நிஜமாலுமே இது ரொம்ப அழகாக இருக்குது நடக்கிறதுக்கு. எனக்கு பர்சனலாக நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகும் போதே நம்மளுக்கு இங்கே பாருங்களேன், ரியலி நல்ல பிளேஸ் இது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு கைடு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க. நீங்கள் தூரமாக நடக்கணும், உங்களால் நடக்க முடியும்னா இப்படி நடங்க, ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்கன்னு சொல்லி ஒரு மேப் காமிச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் அந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம். இங்கே உள்ள கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் வைரஸ், ஐ திங்க் ஸோ. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் மாஸ்க் போடாமல் தான் நடக்கிறோம். இங்கே அங்கங்கே இடையில வந்து நம்மளுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். நாங்கள் இப்போ தான் உட்காந்து தண்ணி கொஞ்சம் எல்லாம் குடித்தது. ஸோ இங்கே வந்து நிறையா பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு வந்து இந்த கிராப்பு, டிஃப்ரெண்ட்டான கிராப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையும் கிராப்ஸ் இருக்குது. அது எப்படி தான் வந்து அந்த தண்ணியிலேருந்து ஏறுதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப குட்டியாக இருக்குது கிராப்பு. உங்களுக்கு மேபி இந்த ஃபோனில் வீடியோவில் தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. பட் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க நண்டெல்லாம். நிறைய நண்டு இருக்குது, பெரிய நண்டு இருக்குது. நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க வந்து இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, நண்டு, பெரிய கிராப் எல்லாமே கூட இருக்குது.
டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. இருங்க, இங்கே எல்லா மரத்துலேயும் ஒரு மாதிரி வித்தியாசமான நண்டு இருக்குதுங்க. அது என்ன நண்டுன்னு எனக்கு தெரியலை. இந்த ஃபோனில் ஒன்றும் தெரியலை. தெரிஞ்சதுன்னா நான் உங்ககிட்ட கேட்பேன், அது என்னதான், அது நண்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ இந்த தண்ணியில் நிறைய ஃபிஷ் எல்லாம் போயிட்டுருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. முடிஞ்ச அளவு ஏர்லி மார்னிங், லைக் மார்னிங் டைம், நாட் ஏர்லி மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம் வரலான்னு நினைக்கிறேன். பட் ஈவினிங் டைம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்கும்னு எனக்கு தெரில. பிகாஸ் கொஞ்சம் இந்த மரமெல்லாம் இருக்கிறதுனால பூச்சி இருக்குமானுங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் டைம் வர்றது நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப்டர்நூன் டைமில் தான் நாங்கள் வந்திருக்கோம், லைக் மிட் ஆஃப்டர்நூனில் வந்திருக்கோம். ஓகே தான், வெயில் அந்த லெவலுக்கு தெரியல. பட் ஸ்டில் ஓகே. கம்பேரிட்டிவாக நீங்கள் மார்னிங் வரலாம். மேபி 9 o'clock ஓப்பனில் இருந்துச்சுன்னா நீங்கள் 9 o'clock வரலாம். என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு குடுன்னு முன்னாடி ஓடிட்டாருங்க. என் பையனும் என் ஹஸ்பண்டும். நானும் பின்னாடி அவங்கள பிடிக்கிறதுக்கு ஓடுறேன், பட் பிடிக்க முடியலை. நிறைய இங்கே குரூப்பாக வராங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே தனியாக வரதை விட நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைரஸ் டைமுங்கிறதுனால நாங்கள் யாரும் குரூப்பாக வராமல் சும்மா நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் வந்திருக்குறோம். இங்கே கொஞ்சம் ஏதோ குழந்தைங்க விளையாடுற இடம், சும்மா ஏறி இறங்குறாங்க. மேபி அது ஒரு வியூ பாயிண்ட்டு நினைக்கிறேன், காமிக்கிறேன். இது மேபி வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. மேலே UAE ஃப்ளாகு. ஸோ இதில் குழந்தைங்க ஏறி இறங்கி விளையாண்டுட்ருக்காங்க. மற்ற குரூப் கிட்ஸும் இருக்கிறாங்க, விளையாண்டுட்ருக்காங்க. என் பையனும் என் ஹஸ்பண்டும் மேலே ஏறிட்டு இறங்கியிருக்காங்க. சவுண்டு கேட்டவுடனே ஒரே ஓடிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்கிறது சொல்லிட்டேன்ல முன்னாடியே வந்தது. ஓகே, இப்போ நம்ம வாக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாக்கிங் பாத் ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்னுடைய ஃபேஸையே காமிக்காமல் சும்மா இந்த இடத்த மட்டும் காமிச்சதுனால ஒரு இன்ட்ரோக்காக சும்மா வந்தேன். இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. பட் ரொம்ப தூரம் வாக் பண்ணணும் போல், அது மட்டும்தான் சிரமமாக இருக்குது. பட் மற்றபடி ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நிறைய நம்ம எடுக்கலாம். அபுதாபியில் இந்த மாதிரி ஒரு இடங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த இடத்த பாருங்க. என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து வாக்கிங் பாத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. நிஜமா இது ரொம்ப தூரம் நடக்கிறது. ஸோ ஃபைனலி நாங்கள் ரீச் ஆயிட்டோம். கண்ணு இல்லை கண்ணு அது. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வர போகிறோம், முடிக்க போகிறோம். நாங்கள் நடந்தது ரொம்ப தூரங்க நடக்கிறது. யாராவது வந்து நடக்க முடியல அப்படின்னா அவங்க ஆப்ஷன் சொல்லுவாங்க, லைக் லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்கன்னு சொல்லி அவங்க ஆப்ஷன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்காதுங்க. ஸோ ஷாப்ஸ் எதுவுமே இருக்காது. வாட்ரு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுனாலும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா தண்ணி ரொம்ப தாக அடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஜூஸு தண்ணி அந்த மாதிரி வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உள்ளே எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் வாக் பண்ணிவிட்டு எண்டில் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு ஷாப் அங்கே இருக்குது, அவ்வளோதான். உள்ளேயே வந்து போட்டிங் இருக்குங்க. நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணியும் போய்க்கலாம், இல்லை நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ரிசப்ஷனில் அமௌண்ட் பே பண்ணியும் போய்க்கலாம். நாம் வந்து துடுப்பு போடணும்னு இல்லை, அதாவது நம்ம போட்டை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு இல்லை. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒருத்தங்க கொடுக்குறாங்க. நம்ம வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அது வந்து 1 hour நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க. பட் நாங்கள் வந்து போகலை, பிகாஸ் நாங்கள் 1 hour வெயிட் பண்ணணுங்கிறத நாங்கள் போகலை. ஸோ ஃபைனலி நம்ம வந்து எக்ஸிட் ரீச் ஆயாச்சுங்க. அங்கே பாருங்களேன், ஒரே ஒரு ஷாப் தெரியுது. அந்த ஷாப்பில் மட்டும்தான் வந்து நம்மளால் வெளியில் வந்து வாங்க முடியும். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், உள்ளே போகும்போது தண்ணியில் ஜூஸ் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மறக்காமல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாகிடுவோம் நம்ம.
பட் இந்த சீசனுக்கு ஓகே, டிசம்பருங்கிறதுனால இந்த climate வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால ஓகே. தண்ணி தொடுக்கண்ணு. குட்டி குட்டி எவ்வளோ பியூரா இருக்குது பாரு கண்ணு வாட்ரு. ஃபுல் அது வாட்டர் இருக்கிறதே தெரியல பாரு, அவ்வளோ பியூரா இருக்கு. உள்ள என்ன இருக்குதுங்கிறது அப்படியே தெரியுது பாரு. Thank you to all. Bye.